ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸில் போட்ட vlog தான். இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட்டும் இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சார்ட்டும் பண்ணுற நாங்கள் வந்து 2-in-1 வேலை வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கொஞ்சம் புளிப்பு இருந்தால் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு பப்பட்லேயே காரம் எல்லாமே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து காலையிலே எழுந்திரிச்சு நாங்கள் வந்து vlog எடுக்கிறோம். இன்றைக்கி காலையிலே போய்ட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். ஆனால் நாங்கள் ரெசிபி ஷேர் பண்ணிட்டோம். என்ன நிறையா தான் நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். இன்றைக்கி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக டே வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையே ஆல்மோஸ்ட் குழந்தைங்களும் எல்லாருமே வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு. டிஃபன் வேலை ஆகிடுச்சு, லஞ்ச் வேலை ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜாலியாக அப்படி வந்து என்ஜாய் வெளியே கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குது. எனக்கு முருகன் வெசல் ஸ்டோர்ஸ் போகணும். நேற்று மழை பெஞ்சதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. அதனால் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா அங்கே போய்ட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து வாங்கணும். அதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களெல்லாம் சீக்கிரமே இன்றைக்கி வந்து குளிப்பாட்டிட்டு அப்படியே ப்ராப்பராக இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தச்சு தான் குளிக்க போகிறோம். குட் மார்னிங் சொல்ல தூங்கி இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். சரியில்லை பாருங்க, ஃபுல்லாக பொம்மை வச்சுருக்கோம் பாருங்க. பார்த்தீங்களா, இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் சரவணா போயிருந்தேன்னு சொன்னேன்ல, ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் வந்து இது வந்து தச்சுக்கு வாங்கினோம். இது மித்துன் குட்டிக்கு. மித்துன் வந்து பெரிய பொம்மை எடுத்தான். அதுக்கப்புறமா பிக்கச்சு உனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மா பெருசு வேணாம்மா இதே எடுத்துக்கிறேன்னு இதை எடுத்துக்கிட்டான். ஸோ எங்கள் வீட்டில் நிறைய அந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் வந்து 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாஃப்ட் டாய் கலெக்ஷன்ஸ் எனக்குமே பிடிக்கும். சரி, இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் காட்டுறோம் வாங்க. இன்னைக்கு வந்து காலையிலே சின்னது இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோடா இட்லி, எங்களுக்கோட ஃபேவரட் தக்காளி சாம்பார். இதுதான் இந்த ரெசிபி வந்து நான் ஒரு எங்கள் மாமியாரோட எம்ஐஎல் ஸ்டேட் பர்சன் அதில் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு, சரியா? ஏன்னா அந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரீசன்ட் வீடியோவில் ரெசிபி போட்டதுனால அதில் நாங்கள் வந்து ஷேர் பண்ணலை. நான் டைட்டில்லையே போட்டிருப்பேன். இப்போ ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸில் போட்ட vlog தான். டைட்டில்லையே வந்து டொமேட்டோ சாம்பார் தக்காளி சாம்பார்னு இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கூட வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு vlog-குள்ள நம்ம போங்க vlog-குள்ள போங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தச்சோ குளிப்பாட்ட போகிறோம். அவனுக்கு வந்து நாங்கள் மம்மாயத் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இது மம்மாயத்துலேருந்து மில்கி சாஃப்ட் ஷாம்பூ. இது வந்து குழந்தைங்களுக்குன்னே 0+ இயர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஷாம்பூவில் வந்து உங்களுக்கு ஓட்ஸ், மில்க் அண்ட் கேலண்டுலா இருக்குது. அண்ட் டியர் ஃப்ரீ ஃபார்முலாவில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மம்மாயத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், மேட் சேஃப் சர்டிஃபைட், pH பேலன்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான். இது வந்து டாக்ஸின் ஃப்ரீயும் கூட உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. குழந்தைங்க வந்து தலைக்கு குளிக்கணும் அப்படின்னாலே பயப்படுவாங்க. ஏன்னா கண்ணில் வந்து ஷாம்பு ஏதாவது பட்டா கண் எரியும் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் சோப் போகிறதுக்கெல்லாம் வந்து பயப்படுவாங்க. பட் இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு டியர் ஃப்ரீ ஃபார்முலாவில் பண்ணியிருக்காங்க. கண்ணிலேயே பட்டாலுமே எதுவுமே வந்து ஆகாது. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃபு. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மம்மாயத்தோட ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்து அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. நிறையா ஸ்டோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து மால்ஸ் எல்லாம் போகும்போது நிறையா ஸ்டோர்ஸ்லலாம் வந்து பார்க்குறேன் அவைலபிளாக இருக்குது. நம்ம அங்கேருந்தே கூட வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பு வந்து குழந்தைங்களுக்கு ஜென்டிலாக அவங்களோட ஹேரை வந்து கிளென்ஸ் பண்ணும். அண்ட் ஸ்கேல்பில் இருக்கிற பிஹெச்சை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஹேர் நல்லா சாஃப்டாக நரிஷ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குளிச்சுட்டு அவனுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போடுறது எல்லாருக்குமே, பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறோம். 0 to 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு இதுலேயுமே உங்களுக்கு கேலண்டுலா, ஜிங்க் ஆக்சைடு இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ட். இதுவுமே வந்து சர்டிஃபைட் டாக்ஸின் ஃப்ரீ தான். இது வந்து உங்களுக்கு SPF 50 இருக்கிறதுனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட். இப்போ நம்ம தண்ணியிலலாம் குழந்தைங்க விளையாட வைக்கிறோம், ஸ்விம்மிங் பூல், பீச்சுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப் டு 120 hours வரைக்கும் இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும்.
லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸ்கின்ல வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டுமே வந்து இருக்காது. கண்டிப்பாக இது நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்து கோட் கொடுக்குறேன். அந்த கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 20% டிஸ்கவுண்ட்டில் மமாயர்த் ஆப் வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட சஜஷன்ஸை வந்து பிராண்ட் கேட்குறாங்க. உங்களோட சஜஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, கஸ்டமர் சஜஷன்ஸ் ஏற்ற மாதிரி இப்போது அவங்களோட ஆனியன் பேஸ்ட் ஷாம்பூவில் நிறைய இம்ப்ரூவைசேஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பிராண்ட் உங்கள் கூட தான் இருக்கா. உங்களோட ப்ராடக்ட்ஸ் இதுலையாவது உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அதுக்கான என்னென்ன சேஞ்சஸ் இம்ப்ரவைசேஷன்ஸ் கொண்டு வரணுமோ அது வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் மமாயர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்டும் கூட, பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்டும் கூட. ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரே நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சென்னையே வந்து சில்லுன்னு மாறிச்சு. ஒரு 2 நாள் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் செம்ம கூலாக வந்து இருக்குது. ஷாப்பிங் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், நிறைய பிளான் வச்சுருந்தோம் பாருங்கள். எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யுது. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நல்ல மழையில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம் என்ன பண்ணுவோம், காஃபி போட்டு குடிக்க போகிறேன். 2 நாளாக நல்லா வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. சூப்பராக தூறல் மழை மாதிரி இருந்தால் கூட சமாளிச்சிடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ எங்களோட அவுட்டிங் ட்ரிப் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. வீட்டிலையே இழுத்து போத்திட்டு தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் வந்து இப்போ ஒரு சேட் பண்ண போகிறோம். அந்த சேட் உங்களுக்கு வந்து காட்டுறேன். என்னோடய ஃப்ரெண்டு மும்பைலேருந்து இந்த காக்கரா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. சீஸ் இல்லையேப்பா, அந்த சீஸ் கிரேட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப டெலிகேட்டாக தான் இருக்கும், ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும். இது வந்து நமக்கு இங்கே கடையிலலாம் கிடைக்கும், பாரிஸ் சைட்லலாம் போனால் கிடைக்கும். இதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் எல்லாமே அப்படியே தான் சாப்பிடணுமா இல்லை இது மேலே வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு மசாலா பப்பர்னு சொல்லுவாங்க. அது வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். இந்த பப்பட் வந்து வச்சுட்டேன். இதில் வந்து ஒன்றுமே இல்லை, சும்மா சிம்பிள் ரெசிபி தான். இதான் நம்ம அப்படியே பச்சையாக சம்மருக்கு சாப்பிட்றப்போ பெஸ்ட் அப்பிடைசர்ஸ், நல்ல ஒரு ஸ்டார்டர்ஸ் மாதிரி. இதை நம்ம வீட்லேயே நம்ம போர் அடிக்கிறப்ப நம்ம சும்மா சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன், தக்காளி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க, அவ்வளோதான். இதுலேயே வந்து குக்கும்பர் பார்க்கவே செம்மையாக இருக்கு. அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இது மேலே வந்து நம்ம சாட் மசாலா ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் போடலாம். ஏன்னா புளிப்பு வந்து சூப்பராக கொடுக்கும். பட் நாங்கள் வந்து இப்போது லாஸ்ட் டைம் டிசைட் பண்ணதுனால எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. நான் வந்து சும்மா ஒரு சில்லி பவுடர் மேலே கொஞ்சமாக தூவி விடுறேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சாட். இது மேலே சீஸ் கிரேட் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். உப்பு போட்டியா? உப்பு அதிலே இருக்குல்ல. இது நம்ம இதுலேயே சாப்பிடும் போதே வந்திருக்கும். இதில் நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணி கூட வந்து போட்டுக்கலாம், அவ்வளோதான். சீஸ் இது மேலே துருவுனா சூப்பராக இருக்கும். சீஸ் இந்த கியூப் சீஸ் இல்லையா? இல்லைப்பா, என்கிட்ட அது துருவுனா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு பப்பட்லேயே காரம் எல்லாமே இருக்குது, அதனால் அப்படியே சாப்பிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாட் மசாலாவெல்லாம் நாங்கள் வந்து நெல்லிக்காய் கொஞ்சம் இருந்தது, அது துருவி போட்டிருக்கோம். மாங்காய் இருந்ததுனாலும் இதில் போடலாம், சூப்பராக வந்துடும். போதும் ரொம்ப வேண்டாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தூவி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். ஏதாவது ஒரு புளிப்பு அந்த ஒரு இது இருக்கணும். பண்ணுற நாங்கள் வந்து 2-in-1 வேலை வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஸ்நாக்ஸும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. இன்னைக்கு மித்துனோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து லைட் அண்ட் அப்பிடைசர்ஸ், அப்புறமா மெயின் டிஷ்ஷஸ், டெசர்ட் அந்த மாதிரி வந்து ஒரு 4 குக் புக் மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த காக்ரா வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நாங்கள் அப்பிடைசர்ஸில் போட்டோம். ஏன்னா அதில் வந்து வெங்காயம், தக்காளி, கும்பர்லாம் இருக்குல்ல, அது வந்து நாங்கள் அதுக்கு வந்து ஷூட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம அழகாக அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து குக் புக்கில் இதை வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி நாங்கள் வந்து இதுக்கு டெசர்ட்டுக்கு வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து பண்ணுறோம். ஃப்ரூட் கஸ்டர்டு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, அப்படியே கஸ்டர்ட் பவுடர் வாங்கிட்டு வந்து இது வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கு இந்த ஃபோட்டோஸ் ஆக்சுவலாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 6 மணி போல் சாப்பிட்லாம். ஸோ 2 ரெசிபி முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 ரெசிபி. ஒன்று வந்து அதை நாளைக்கு நான் எடுத்துப்பேன்.
இன்னொன்று வந்து மின்ட் மட்டும் மின்ட்டில் ஏதாவது ரைஸ் மின்ட் புலாவ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. பேக் டு ஸ்கூல் ஒர்க் தான் இப்போ வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. நிக்கிலோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட்டும் இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சார்ட்டும் வந்து மேக்ஸில் பண்ண சொல்லியிருந்தாங்க. மற்ற ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். எவ்வளோ நாள் லீவ் இருந்தாலுமே நம்ம அந்த லாஸ்ட் 1 வீக் 2 வீக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம்ஒர்க் முடிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுவோம். ஸோ இது வந்து எங்களுக்கு இந்த சார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அது இங்கே வந்து கிடைக்கவே இல்லை. இது வந்து பிங்க்லேயே இருக்கிறதுனால அதை மூவ் பண்ணுற மாதிரி அது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் வந்து பண்ணேன். பட் சூப்பராக வந்து வந்துடுச்சு. அது நடுவுலையும் பிங்க்லேயே இருக்கிறதுனால ஒரு வேரியேஷன் கொடுக்கறதுக்குன்னு பிளாக் கலர் இது வந்து போட்டிருக்கேன். இதுக்கு மட்டும் வந்து பார்டர் வந்து ஒட்டணும். இது வந்து கோல்டன் கலரு, ஸோ எல்லோவில் ஒட்டினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் வந்து ரெட்டு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த ஆரோவில் ஏதாவது முடிஞ்சால் ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கணும். அது மட்டும் என்ன பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிடுச்சு. இனிமேல் வந்து மெனு பிளானிங்கு அந்த பேக் டு ஸ்கூலுக்காக அந்த ஷாப்பிங் இதெல்லாம் தான் வந்து பண்ணணும். கில்லி படத்தில் த்ரிஷா பொம்மைக்கு நடுவில் உட்காந்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி உட்காந்துருக்கா பார்த்தீங்களா? ஒரு பொம்மை பைத்தியம் பாருங்கள், சுற்றி பொம்மை வச்சுருக்கோம் பாருங்கள். நாங்கள் பார்த்தீங்களா பாருங்கள், பொம்மையால் மூடப்பட்ட எங்கள் தச்சு என்னென்னமோ பிளான் போட்டு எல்லாரும் இங்கே வந்து படுத்துட்டோம் ஏசியை போட்டு. அடுத்தது ஃப்ரூட்ஸ் போட்டு இந்த கஸ்டர்ட் போட்டுரு. எவ்வளோ இருக்கு? ரொம்ப திக்காக இருந்தால் விட்டுரு, அப்புறம் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ திக்காக ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சான்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு 6 o'clock போல் சாப்பிட்லான்ட்டு. நல்லா கூல் ஆகிடுச்சு பால். நாங்கள் அந்த நல்லா கூல் ஆகிடுச்சு. சக்கரை போட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழந்தைங்க வந்த உடனே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த விலாக் நாங்கள் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் மழையாக இருக்குது ஒரே வீட்டில். நான் ரொம்ப சாப்பிட்டதில்லை, ட்ரை பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். இன்றைக்கி எல்லாமே ஹெல்தி ஸ்நாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. பாய் பாய் சொல்லிடுவா, இங்கே வா, பாய் சொல்லு, பாய்.